Hello friends, welcome to Priya Lifestyle channel. Today நம்ம Priya Lifestyle channelல ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு அடை தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா டேஸ்டா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு இந்த அடையில வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சேர்க்க போறோங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்க வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மரவள்ளி கிழங்கு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு மண் வந்து சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிடும். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போது இதில் இருக்க தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறதில்ல, அந்த மாதிரியே ரிமூவ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க 2 கிழங்குல இருக்க தோலை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு நான் 1 கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்து 3 ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருக்காங்க. இது கூடயே 3 காஞ்ச மிளகாய் போட்டு இதையும் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பேட்ச் வைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேட்ச் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் வந்து அரைச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கணும் நமக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மாவு வந்து ரெடி. இப்போ வதக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். 2 கேரட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல இதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க. கேரட் சீவி வச்சிருக்கதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மாவு, அதில் இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இப்போ மாவு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஊற்றிக்கங்க. ஆயில் விட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும் நமக்கு.
இந்த சைடு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் வெந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க மாவுலையும் இதேமாரி வந்து போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது எந்த சட்னி வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி வந்து போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அடை ரெசிபி வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.